வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் எடுக்கிறதுக்காக எந்த விதமான வீடியோ எடிட்டர் இல்லை பெரிய கேமரா அந்த மாதிரிலாம் நம்மகிட்ட எதுவும் கிடையாது. நம்ம ஒரு சின்ன கேமராவில் என்னால் எவ்வளோ தூரத்தில் வச்சு வீடியோ எடுக்க முடியுதோ அந்த வீடியோ தான் எடுத்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய மாற்றங்களில் பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்க எல்லாருமே உங்கள் வெயிட் லாஸ் ஜர்னி நல்லா இருக்குது, ரொம்ப அழகாக பண்ணுறீங்க, உங்கள் ஸ்பீச் நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க. தேங்க்ஸ். சிலர் ஃபோன் கால்லையும் தொடர்பு கொள்கிறீங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது மெசேஜாகவே போடுங்க. ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன் இல்லை ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்டுக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா உங்களுடைய கால்ஸ் என்னால் அட்டன் பண்ண முடியாது. அதனால் உங்களுடைய பதிவு எல்லாமே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸாக கொடுங்க. நான் கமெண்ட்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் டைம் தான் படிக்கிறேன். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளைவும் நான் கொடுக்குறேன். சரி, வெயிட் லாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கோம். நான் ஒரு டூர் போயிட்டு வந்துட்டேன் மேடம். அங்கே என்னால் டயட் கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஸோ வந்தேன், ஒரு 2 கிலோ வெயிட் கூடிடுச்சு. என்ன பண்ணலாம்? அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் தன்னோட உடம்பை 6 மாதத்துக்கு ஒருக்க அவன் பார்த்திங்கன்னா ஸ்டொமக் கிளீனிங் ப்ராசஸ் பண்ணிக்கிறது நல்லது. இந்த ஸ்டொமக் கிளீனிங் ப்ராசஸ் எப்படி பண்ணணும்? டாக்டர் அட்வைஸ் வேணுமா? ஒரு சிலருக்கு இந்த லோ ப்ரெஷர் உள்ளவங்க, சுகர் உள்ளவங்க, இவங்கெல்லாம் டாக்டர் அட்வைஸோடு எடுத்துக்கிறது நல்லது. என் உடம்புல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எனக்கு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், இப்போது நம்ம மார்க்கெட்டிங்கில் டைகோ ப்ளஸ் அப்படிங்கிற ஸ்டொமக் கிளீனிங் மாத்திரை கிடைக்கிது. ஸோ இந்த மாத்திரை மற்ற மாத்திரைகளை காட்டிலும் அதிக அளவு நமக்கு ஒரு வாமிட்டிங் சென்ஸோ இல்லை ஒரு மயக்கமோ இல்லை ஒரு டயர்னஸோ கொடுக்கறது கிடையாது. ஸோ அந்த மாத்திரையை நம்ம வெயிட்டுக்கு தக்க எடுத்துக்கிடலாம். பொதுவாக ஒரு 70 கிலோ 80 கிலோ உள்ளவங்க அந்த மாத்திரையை 2 மாத்திரை அளவுக்கு நீங்கள் எடுக்கலாம். ஸோ அந்த 2 மாத்திரை நீங்கள் நைட்டு படுத்து தூங்கும் பொழுது காலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக மோஷன் போய் உங்கள் ஸ்டொமக் க்ளீனாக ஒரு 4-5 வாட்டி ஸ்டொமக் க்ளீன் பண்ணி மோஷன் போகும். ஸோ இதில் உங்களுக்கு இந்த எக்ஸ்கர்சனில் கூடுன இந்த 2 கிலோ வெயிட் அப்படிங்கிறதும் குறையும். இன்னொன்று உங்கள் குடலை சுத்திகரிக்கிறதும் ஒரு நல்லது அப்படிங்கிறதுனால இதற்கு அடுத்து இயற்கையாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாக நடைபாதைகள் எல்லாத்துலேயும் கிடைக்கக்கூடியது தான் குப்பைமேனி கீரை. இந்த கீரையை எடுத்து நல்லா இலைகளாக ஆஞ்சி வெங்காயம் சீரகம் சரியான அளவில் உப்பு போட்டு வதக்கி அந்த கீரையை நீங்கள் காலையில் ஒரு 6 o'clock அப்படி எடுத்துக்கும் போது ஒரு 3 hours 4 hours கழித்து உங்களுக்கு ஸ்டொமக் கிளீனிங் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிடும், மோஷன் வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களால் முடியலை, இதுக்கு மேலே போனால் நான் ரொம்ப டயர்டாயிடுவேன் அப்படின்னு ஃபீலிங் வர்றப்ப நீங்கள் ஒரு டம்ளர் மோர் சால்ட் போட்டு குடிச்சிங்கன்னா இந்த மோஷன் போகிற ப்ராசஸ் அப்படிங்கிறது நின்றும். இதுதான் ஓவர் வெயிட் உள்ளவங்க நம்மளோட வெயிட்டை சப்போஸ் நான் கூடிட்டேன், குறைஞ்ச வெயிட் திரும்ப கூடிடுச்சு அப்படின்னா அந்த பவுன்ஸ் இன்க்ரீஸ் ஆன வெயிட்டை திரும்ப குறைக்கிறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய சின்ன சின்ன டிப்ஸு இதுதான். ஸோ இது சைடு எஃபெக்ட் கொடுக்குமா அப்படின்னா சைடு எஃபெக்ட் கொடுக்காது. சரி, இது போக ஈவனாகவே வெயிட் லாஸில் இருக்க நம்ம எப்போவுமே நம்ம குடலை சுத்தமாக வச்சுக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிட்டிகை, அதாவது ஒரு சின்ன கரண்டி, அதை தான் சிட்டிகைன்னு சொல்லுவாங்க, சின்னதாக இருக்கும். அந்த இதுக்கு மஞ்சப்பொடியை எடுத்து தினம் காலையில் மத்தியானம் சாயங்காலம் 3 வேளையுமே வெந்நீரில் சாப்பாட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஆற்றி குடிச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடலில் கழிவுகள் அப்படிங்கிறது தங்காது. ஸோ மஞ்சப்பொடிக்கு அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் உண்டு. ஈவனாக பால்லையே மஞ்சப்பொடி போட்டு குடிக்கலாம், அதுவும் குடலை சுத்தம் பண்ணும். இருந்தாலும் வெயிட் லாஸில் பால் பார்த்திங்கன்னா வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறதுனால அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே ஹாட் வாட்டரை நம்ம சேர்க்குறோம். ஸோ இதுதான் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமலும் ஒரே லெவலில் இருக்கிறதுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்த நேரத்தில் கூடின 1 கிலோ 2 கிலோ திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும்.
நான் அப்படி தான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா எனக்கும் ஸ்ட்ரெஸ் உண்டு, ஃபேமிலி உண்டு, ஃபேமிலி பிரச்சனைகளும் உண்டு, குழந்தைகளும் உண்டு, குழந்தைகளால் தொல்லைகளும் உண்டு. ஸோ இது எல்லாத்தையும் கடந்து தான் இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஒரு ஜேர்னியை நான் இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 94 கிலோவிலேருந்து 78க்கு வந்ததுக்கப்புறம் 78ல் இருந்து நான் வந்து 77 போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸு, பிள்ளைங்களால் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் நான் வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும் உறுதியாக இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது நான் இதைத்தான் ஃபாலோ பண்ணேன். ஸோ இது எல்லாமே எனக்கு கை கொடுத்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் தான் நான் உங்களுக்காக அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே நான் சொன்ன இந்த செக்ஷனை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எந்த அளவு கை கொடுத்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன்.